இன்னைக்கு இது நம்ம தலைமலை அடிவாரத்தில் இருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஆஞ்சநேயர் கும்பிட்டுட்டு வாங்க யாத்திரை ஆரம்பிப்போம். நடுவில் இந்த கம்மல் எல்லாம் பேசுவார்ல, ஆரம்பிச்சாங்களா இந்த டிப்பை அப்படியே பொட்டுன்னு ஒன்றாலும் அவ்வளோதான். மூக்கு மாறலாம் போய் மாட்டிருக்கு. கை போடுறாடி. நான் ஏறிடலாம்டா. வேறு அந்த ஆள்லாம் ஒரு 40 வயசு இருக்கும், ஏறி போகிறாப்புல பாரு. இந்த இடத்துல நிறையா மூலிகை செடிகள்லாம் இருக்குது. தோல் வியாதி உள்ளவங்கலாம் இந்த மலைக்கு வந்தீங்கன்னா தோல் வியாதி குணமாகும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலிகையில் இருக்க காற்று உடம்புல பட்டுச்சுன்னா சின்ன சின்ன வியாதிகள்லாம் குணமாகிறதா சொல்கிறாங்க. ஒரு வழியாக இப்போ ஏறி வந்துட்டோம். அப்பா இதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சு. பாருங்கள், அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டோம். இது குளமா கிணறானே தெரில. கன்னிமார் சுவாமிகள். ஸோ அங்கே அது இங்கே தான் தண்ணி குடிக்கிறதும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த கிணத்துல முதல் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்துங்க தான் அந்த குளம். காத்தாடி தான் வந்து அது காற்று வீசுகிற அந்த அளவை குறிக்கிற காத்தாடி. அது மெதுவாக காற்று வீசினா அது மெதுவாக சுத்தம் வேகமாக அடிக்கும் போது வேகமாக சுற்றும். உற்சவர் வந்து வெங்கடாச்சலபதியும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரும், மூலவர் வந்து ஸ்ரீனிவாச பெருமாளும், ருக்மணி தாயாரும் சத்யபாமா தாயாரும் இருக்காங்க. அந்த மாதிரி தான் கோயில். அங்கே அவ்வளோதானா? கோயில் அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இதுதான் மலையோட கிரிவல பாதை. இந்த செவுத்துல தெரியுதுல்ல, நல்லா பாருங்க. இந்த செவுத்துல தெரியும். இந்த செவுத்துல தெரிகிற பாதை தான் கிரிவல பாதை. இந்த செவுத்தை மட்டும் சப்போர்ட்டாக பிடிச்சிக்கிட்டு கிரிவலம் வர்றது வந்து இங்கே இருக்க ஸ்பெஷலு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் இந்த வழியாக வந்து 2 தடவை கிரிவலத்தை வெற்றிகரமாக கடந்து வந்துட்டார். 3ஆவது தடவை வரப்போ ஸ்லிப் ஆகி இந்த இடத்துல இருந்து விழுந்திருக்காரு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட உதவியால் ரொம்ப தேடி எடுத்திருக்காங்க அவங்க. ஸோ தயவு செஞ்சு யார் வந்தாலும் இந்த கிரிவல பாதையில் வராதிங்க. கோர்ட்டே வந்து இந்த கிரிவல பாதையை தடை பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாதை எவ்வளோ டேஞ்சரான இடம்னு மட்டும் பார்த்துக்குங்க. இந்த கிரிவல பாதைக்கு தயவு செஞ்சு யாரும் வராதிங்க. அப்படி வரணும்னு நினச்சாலும் இங்கே பெர்மிஷன் யாரும் தரமாட்டாங்க. ஸோ யாருக்குமே தெரியாமல் கூட நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். உங்களோட பணிவான ஒரு ரிக்வெஸ்ட்டு. கோயில் கட்டி மலை உருவானதுக்கப்புறம் ஒரு புயலால் இந்த மலை வந்து ஒரு பக்கம் சாய ஆரம்பிச்சது, சரிய ஆரம்பிச்சது. அப்போ என்ன பண்ணுவார், அந்த சுயம்புமாக உருவான சஞ்சீவி ராய் பெருமாள் வந்து தன்னோட அருணா கைத்தால் இந்த மலையை கட்டி ஒரு பக்கம் இழுத்து நிப்பாட்டிடுவார். இந்த கோயிலோட ஒரு பகுதி மலையில் ஒரு பக்கத்துலேருந்து வந்து வெள்ளையாக ஒரு கோடு மாதிரி தெரியும். அதுதான் வந்து பெருமாள் வந்து அருணா கயத்தில் கட்டி நிறுத்தின இடம். அந்த நாளையில் மலையில் மாடு மேய்ஞ்சிருக்கு. அந்த மாடு வந்து தடம் போட்டு தான் ஓட்டமாக தானே மலை ஏறும்போது அப்படியே மேலே வந்து மாட்டுக்காரர் பார்த்துருக்காரு. இந்த மாடு மட்டும் ஏற மேலே வந்துட்டு போகுதுன்னு பார்க்கும்போது ஒரு மாடு பால் கொடுத்துட்டு கீழே போயிருக்கு. ஏன்னா இந்த மாடு மட்டும் மேலே போயிட்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது சாமி இருக்கும் பொழுதுன்ட்டு பச்சை பந்தல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாமி கும்பிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே நாலு பட கோயில் அப்படியே கட்டி அப்படியே விரிவுபடுத்திட்டாங்க.
அலைமேலும் மங்கை மகாலட்சுமி தாயார் கற்பூர தீப ஆராதனை சமர்ப்பயாமி. குழந்தைங்களா அவங்களுக்கு அங்கே தொட்டில் கட்டி போடுவாங்க. அந்த தொட்டில் கட்டி போட்டாங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த தொட்டில் வந்து அவுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வேண்டுதல் குழந்தை இல்லாதவங்களுக்கு வேண்டி வர வச்சுட்டு போனாங்கன்னா கிடைக்கும். இங்கேயே ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு பொண்ணு வந்து ஒரு பழைய துணியை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துச்சு. அந்த துணியை நான் வந்து என்னம்மா பழைய துணியை தரேன்னு சொல்லி நான் இது பண்ணிட்டேன். அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லைங்க நீங்கள் பழைய துணி போடாதீங்க, போடுங்க போடுன்னு சொன்னாங்க. பழைய துணியை போட முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா அழுதுருச்சு. ஏம்மா அழுகுன்னு கேட்டேன். நான் தொட்டில் இப்போ கட்டிட்டு வந்து துணிங்க இருந்துச்சு. ஏம்மா இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா சொல்லிச்சு, வேண்டிகிட்டு போச்சான் குழந்தை பிறந்தா கிரிவலம் சுற்றி வந்துடுறேன், இந்த கோயிலை சுற்றி வந்துட்டு நான் இந்த இதை சாமி அவசியம் பண்ணேன்னு துணி கிரிவலம் சுற்றிட்டு வந்த துணின்னு. அதுக்கப்புறம் அந்த துணியை வச்சு படைச்சி கொடுத்துட்டோம். அப்படிப்பட்ட கோயிலுங்க இந்த கோயில். அவங்க வந்து தொடர்ந்து இங்கே ஒரு 3 அமாவாசை 4 அமாவாசை தொடர்ந்து வந்தாங்கன்னா ஒரு திருமணம் நடந்துடும். எக்காரணம் மட்டும் நிற்காது, திருமண தடை நீங்கிடும். திருமண தடை நீங்கிறதுக்கு ஒரு ஒரு புண்ணிய ஸ்தலம் இது. அப்படிப்பட்ட கோயிலுங்க. குளம் வந்து கன்னிமா சுனைன்னு பேருங்க. தண்ணீர் வந்து அவ்வளோ சாமானியமாக வத்தாது. துணையில் தண்ணி வத்துச்சு அப்படின்னா சுற்று பக்கம் எல்லாமே வறட்சியாக போயிடும், ரொம்ப கடும் வறட்சியாக போயிடும். எங்கள் தண்ணியே இருக்காது. அந்த மாதிரி இன்னும் வரல. அப்படி வர கிட்ட நெருங்கினா உடனே மழை பெஞ்சிடும். நம்ம சேர்த்து பார்க்குறேன். பெருமாள் கோயிலில் இருக்கிறது இங்கே தான் பார்க்குறேன். இதுதான் பார்க்குறியா? வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலில் இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்குலாம் சரியான அப்படி சம்பளம் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வந்து சேர மாட்டேங்குது. இதை பார்க்குற நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஏசிங்க தான் இந்த அறநிலையத்துறையில் கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மூலியமாக ஏதாவது எங்களுக்கு ஒரு வழி பிறந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஒரு கார்டும் இந்த சம்பள படத்தையும் பார்த்து அந்த ஏசிங்கிறவங்க செஞ்சு கொடுத்தாருன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கள் குடும்ப கஷ்டம்லாம் தீரும்.